friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். ஒரு சில फ्रेंड्स பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல ஒரு முக்கியமான ஏரியாவை காட்ட சொல்லி அடிக்கடி கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த ஏரியாவை வந்து நானும் உங்களுக்கு காமிச்சே ஆகணும். ஏன்னா இப்பதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா அந்த ஏரியா அமைஞ்சிருக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவர்தான் நம்மளுடைய முருகர், திருச்செந்தூர் முருகர். எதுக்கு நான் இப்ப திருப்பி இந்த பேச ஆரம்பிக்கிறேன்னா, என்கிட்ட நான் வந்து வேல்மாறல் சொன்னதுல இருந்து நிறைய फ्रेंड्स பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்றீங்க. எல்லாத்தையுமே நான் டெய்லி ஒரே விஷயத்தை பத்தி நான் பேசிட்டே இருந்தேன்னா பாக்குறவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. சிஸ்டர் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல என்னன்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கடன் அடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் அதாவது கடன் அடையணும்னு சொல்லியே திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கடன் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லும் போதே பாத்தீங்கன்னா, என்கிட்ட இப்ப ரீசெண்டாக ஒரு 4-5 சிஸ்டருக்கு மேல ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க பெரிய பெரிய கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு வாட்டி நம்ம மெனக்கிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி போய் அவரை பாக்குறதுக்கு முன்னாடி பல தடைகள் வருது, ஆனா அதையும் மீறி நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா சக்சஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால உங்களுக்கும் ஏதாவது தீராத பிரச்சனை இருக்கு, இந்த பணம் தான் எல்லாருக்குமே பிரச்சனை ஃபர்ஸ்ட், அது சரியானவே நிம்மதியா இருக்கும் லைஃப். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி மெனக்கிட்டு எப்படியாவது முயற்சி பண்ணி நீங்க திருச்செந்தூர் போயிட்டு முருகரை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கும் இருக்கு இல்லையா சில பிரச்சனைகள். ஸோ அதனால நானும் போய் முருகருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றதுதான், அதுக்கப்புறம் அவரா பார்த்து பிரச்சனைகளை சரி பண்ணி விடட்டும் அப்படின்ட்டு இருக்கேன். முருகரை வந்து நம்ம இருக்கிற வீட்டுக்கு ஏன் எடுத்துட்டு போலன்னா, இங்கதான் அவர் வந்தாரு, நம்ம சொந்த வீட்டுக்கு தான் வந்தாரு. அதே மாதிரி விநாயகரப்பாவும் இங்கதான் வந்தாரு, ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு நேரம் இங்கதான் வந்தோம். அதனால நம்ம கொண்டு போய் அப்படியே நம்ம மேல சொந்த வீட்டுல வந்து பூஜை ரூம்ல வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனாலதான் இவங்க 2 பேரும் இங்கேயே இருக்காங்க. இது வந்து ஒரு சில சிஸ்டர் ஏன்க்கா அங்க கொண்டு போய் நீங்க பூஜை ரூம்ல ஒரு வாட்டி கூட காட்டவே இல்லையே அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த விஷயம் சொன்னேன். இங்க அவங்களுக்கு டெய்லியுமே நான் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு அந்த முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். நான் காட்டுறேன்னு சொன்ன முக்கியமான விஷயத்துக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியமான விஷயம், 2மே முக்கியமான விஷயம். நேத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செடி வாங்கி கொடு மச்சான்னு சொல்லி இவரை ஏமாத்தி செடி கடைக்கு கூட்டு போய் லைனா அக்கா அது நல்லா இருக்குக்கா இது நல்லா இருக்குக்கான்னு சொல்லி 15 செடி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த 15 பாத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போய் எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன செடினா, எனக்கு வந்து இடத்த அடைக்கிற மாதிரி எந்த இதுவும் தேவையில்லாம இருக்கக்கூடாது, பூ நிறைய வேணும் சாமிக்கு பூஜை பண்றதுக்கு. அதனால நான் பூ தான் நிறைய வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வரும் நினைக்கிறேன், ரெட்ல ஒரு டார்க் ரோஸ் கலர்ல, அந்த இந்த ரோஸ் வந்து எல்லோ கலரு, இது வந்து ஆரஞ்சு கலரு, இது வந்து அழகான ரோஸ் கலர். இங்க இருக்க எவ்வளவு அழகா இருக்கு அதான். ஸோ இது எல்லாமே. அப்புறம் இது வந்து செம்பருத்தி, அம்மா ஏற்கனவே செம்பருத்தி வச்சிருக்காங்க, அடுக்கு செம்பருத்தி. இது பாத்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தி, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த மகி என்ன பண்றாரு, பாவற்காய் கொடி வச்சீங்கன்னா அதுல பச்சை பாம்பை வந்து நீ பாவற்காயை கொடுக்கும் போது உன் கண்ணவே குத்திரோன்னு சொல்லி என்னை பயங்காட்டி வச்சிருந்தாரு. இது வரைக்கும் வைக்கல. ஆனா இந்த கொடியில மட்டும் இது எவ்வளவு பெருசா வளரும் தெரியுங்களா, கம்பு ஊனி அதை பெருசுபடுத்தணும் அப்படி வச்சிருக்காரு. திராட்சை கொடி அது வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. இது வந்து வாட்டர் ஆப்பிள், இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். இது வந்து இவருக்கு வேணுமா, மரம் வைக்கணும்னு ஆசை தான், இடத்த அடைக்கிற மாதிரி பெருசா வைக்காதா பாம்பு பயமா இருக்குன்னா இதுல எல்லாம் பாம்பு வராது அப்படின்னு வச்சிருக்காரு. அடுத்து இது பாத்தீங்கன்னா அம்மா கேட்டாங்க அரளிப்பூ, இதுவும் சாமிக்கு வைக்கலான்னு. இதையுமே இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுல பால் வந்து குடமா கொட்டும், அதை வாயில வச்சா நல்லது கிடையாதுன்னு பயங்காட்டி வாங்க விடலை. இல்லைன்னா என்னைக்கோ நான் வச்சிருப்பேன், இந்நேரம் பூ எடுத்திருப்பேன் அதுல. இது வந்து இப்பதான் அம்மா சொன்னாங்க நந்தியாவட்ட பூ. இந்த பாருங்க ஒரு பூ மட்டும் அழகா வச்சிருக்கு. அடுத்து இது பாத்தீங்கன்னா மல்லி, ஏற்கனவே நம்ம வீட்டுல இருக்குதான் செடி, அம்மா சொன்னாங்க வச்சிருக்காங்களா. அம்மா இது லெமன் கிராஸ். அம்மா ஒரு செடியில எறும்பு ஏறிடுச்சுமா, இதோ எறும்பு ஏறி தள்ளுது பாரு. சரி பண்ணணும். இது பாத்தீங்கன்னா இது வந்து லெமன் கிராஸ். இத கூட இவர் என்ன சொல்லி விட்டுட்டாருன்னா, இதை பத்தி தெரிஞ்சவங்க என்கிட்ட சொல்லுங்க, இவன் பொய்யா போடுறா என்கிட்ட. இந்த இதான் அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இதை கிள்ளி தான் நம்ம வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சோம்னா நல்ல பிளேவர் இருக்கும் பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் என்ன தெரியுமா பண்றாரு, வேரோட புடிங்கிட்டு அடியில இருக்கிற தண்டை போட்டு தான் வைக்கணும். அப்படி இல்லப்பா, இது ஒரு ஸ்டெம் இருக்குல்ல, இது நிறைய இது வரும் இதுல செடி. இதுல ஒரு செடியை எடுக்கும்போது அதோட ஸ்டெம் எடுத்து அதை வந்து ஹாட் வாட்டர்ல போட்டு குடிக்கலாம். தான் போட்டு பண்ணுவாங்கனே ஹாட் வாட்டர்ல, அது குடிப்பா. இன்னைக்கு நான் இதுக்கு வீடியோ பார்க்கறேன், பார்த்துட்டு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்றேன். நீங்க வந்து லெமன் கிராஸ் டீ போட்டு குடிக்கிறீங்கன்னா எப்படி குடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இது லெமன் செடி, இது வந்து லெமன். இது வந்து இந்த குட்டியா இருக்கும்போதே பழுத்து இது லெமன் வந்துரும். அது மாதிரி தான் நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அந்த செடியை பார்க்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா க்ரோ பேக்ல தான் வச்சிருக்காங்க, 10 சாத்துக்குடி இருக்கு அதுல, சூப்பரா வளர்ந்துருக்கு. ஆனா 2000 ரூபான்னு சொன்னாங்க அந்த செடி. அடங்க அப்பா, 2000 ரூபாய்க்கு நான் பழம் வாங்கி உடம்ப தேர்த்திக்கிறேன், அப்புறம் வந்து செடி வாங்குறேன்னு வந்துட்டேன். செடியா வாங்கினா 200 ரூபாய் அது. இது சூப்பரா இருக்கு. அடுத்து எனக்கு புதுசா ஒரு இது வந்து சொன்னாங்க, இது வந்து அவங்க நேற்று பிரியாணி இலை, நேற்று அந்த அக்கா வேற ஒரு பேர் சொன்னாங்க, ரம்பை செடின்னு சொன்னாங்க.
ஆனா இது வந்து பிரியாணிக்கு போடுற இலையம். அதான் நான் அந்த அக்கா சொன்னேன், இனிமே நான் பிரியாணி செய்யும் போதெல்லாம் உங்க நினப்புலப்பா எனக்கு வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது எல்லாத்தையுமே அழகாக சூப்பராக நம்ம பின்னாடி அப்படியே செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயத்தை இப்போ பார்க்கலாம். பயங்கர காத்து அடிக்குது ஆடி மாச காத்துல. எனக்கு சொன்னாங்க அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க, இது ஆடி மாசம் இல்ல பாப்பா, காத்து அப்படிதான் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆடி மாசம் காத்தடிக்குமா? நான் அப்பதான் அந்த பாட்டே எனக்கு நினைப்பு வந்தது. ஆடி மாசம் காத்தடிக்கும் அந்த பாட்டு. ஓ, இதை வச்சுதான் பாட்டு எழுதுறாங்க போல. இங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது எனக்கு தெரியுது. காத்து பயங்கரமா அடிக்கும், மரம் எல்லாம் பெண்ட் ஆகுது, அப்படியே சூப்பரா இருக்குது. இந்த காத்து ரொம்ப சூப்பரா இருக்குது. உள்ள வாங்க போலாம், மூச்சு வாங்குது. இப்படி சாமி ரூமுக்கு டோர் போட்டாச்சு. ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நான் காட்டுறேன் இந்த புதுசா அப்படியே நம்ம வீட்டுல வந்து போட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட சாமி ரூம் டோர், இதுக்கு பல வருஷம் நான் ஆசைப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்துக்கு. அதே மாதிரி நம்ம வந்து வீடு பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சதே பார்த்தீங்கன்னா இந்த சாமி ரூம் தான். இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த தாப்பால் மட்டும் தான் வாங்கினேன், கைப்பிடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நானே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கைப்பிடி போட சொன்னாங்களா, அப்புறம் இதை போய் இன்னொரு நாள் வாங்கணும். இதில் என்னென்னா இதுலேயும் விநாயகர் இருக்காரு, சேம் அதே இதுதான் இது இல்லை, அப்படியே ஜோடியாக அமைஞ்சிச்சு. இதில் வந்து ஆர்பெல் டிங் டாங் டும் மனோரமா சொன்ன மாதிரி அவள்தான். இந்த ரூமுக்குள்ள வேற பெரிய பள்ளி இருக்குதுன்னு இவர் சொன்னாரு. ஆமா, அந்த பள்ளி வித்தியாசமா இருக்கு, அதனால பயமா இருக்கு. ஆசாரி அவங்க என்ன சொல்றாங்க, அதை வரட்டாதீங்க, அது ரொம்ப சூப்பர் பள்ளி அப்படின்னு. உள்ள போகும்போது முதுகுல அந்த பள்ளி முதுகுல கருப்பு வெள்ளை ரவுண்டா இருக்கு, வித்தியாசமான கலரா. இவர் வீடு நம்ம கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லுவாரு, பள்ளி வந்தா தான் நான் வீட்டுக்குள்ள வருவேன். இப்ப பார்த்தா வீடெல்லாம் பள்ளியா இருக்கு, அதனால பயமா இருக்கு எனக்கு. பள்ளினாவே பயம்தான். நிறைய லேடிஸ்க்கு தெரியும், என்னங்க இதுக்கு போய் பயப்படுறீங்கன்னு கேட்டுறாதீங்க. இப்போ வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு காட்டுறதோ இந்த விஷயம்தான். 3 படி. இந்த 3 படியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரீன் கலர்ல போட்டிருக்கோம். தரைக்கு வந்து நேற்று தான் அவங்க பவுடர் வச்சிருக்காங்க இந்த இடையில, அதனால இப்படி வெள்ளை வெள்ளையா இருக்குது. அதை கிளீன் பண்ணிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல. எனக்கு அக்கா தான் சொன்னாங்க மதுரையில், நான் அக்கா ஏற்கனவே காமிச்சிருப்பேன் வீடியோல. அப்ப சொன்னாங்க ஒண்ணு கிரீன் கலர் அப்படி இல்லைன்னா மெரூன் கலர்ல போடுங்க பாரு. சத்யா விஜயராமக்கா, சத்யாக்கா தொண்டை கம்முது, கம்மங்களி சாப்பிட்டது தொண்டையில வந்து நிற்குது. எது கழிக்கும் போது ஃபில்டர் ஆகி வெறும் தண்ணி மட்டும் மேப் வந்துட்டு போகுது. அதனால நான் பாத்தீங்கன்னா எனக்கு மெரூன் கலர் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, என் மைண்ட்ல பச்சையா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வாங்கினா பச்சை கல் மட்டும் தான்டா வாங்குவோம் படிக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த கல் கிடைச்சது, கொண்டு வந்து போட்டோம்னா கல் பத்தல, திருப்பி போய் இன்னொரு கல் எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா இங்க கீழே கொடுத்தாங்க. ஸோ கீழே வந்து சுத்தி வெள்ளை கலரு, வெள்ளை இல்லாத இது ஐவரி கலரு டைல்ஸ். இங்க பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல போட்டிருக்கோம், மார்பிள் கலர். அது ரொம்ப அழகா. சாமியை வந்து நம்ம தகனுக்கு கோல்டு கலர் மாதிரி இருக்காங்க, கோல்டுல அப்படியே கொண்டு வந்து வச்சோம்னா பாக்குறதுக்கு செம்ம அழகா இருப்பாங்க. இது வந்து பச்சை எதுக்கு நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு சில சிஸ்டர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் பச்சை தான் போடணுமா, கருப்பு போடக்கூடாதா, வெள்ளை கலர் போடக்கூடாதான்னு. எனக்கு அதோட ரீசன்லாம் தெரியல. இப்ப நம்ம வந்து கருப்பு கலர் கடப்பாக்கல் போட்ட இடத்துலதான் சாமியை வச்சிருக்கோம். அங்க இருந்தும் சாமி நம்மளுக்கு நல்லதான் பண்றாங்க. இது என்னன்னா பச்சை கலர் வந்து அக்கா சொன்னதுனால என் மனசுல ஓகே பச்சை நல்லா, இன்னும் அது வந்து என்ன சொல்றது, பச்சை கொடி காட்டின மாதிரி ஒரு இது. அதனால நான் பச்சையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். அடுத்து வந்து வெள்ளை போடலாமா அப்படின்னா, வெள்ளை வந்து எதுக்கு, நானே ஃபர்ஸ்ட் வெள்ளை போடலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ண. எதுக்குன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி ஏதாவது பட்டுக்கிட்டே இருக்கும், அதனால அந்த இடம் ஒரு மாதிரி ஆயிடுமோ, நம்ம நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ எதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணுவோம், இருந்தாலும் ஏதாவது பட்டா கூட நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எப்படி இருக்கு அப்படின்றது சொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பைப் மட்டும் போட்டாச்சு அப்படின்னா அவ்வளவுதான், பூஜை ரூம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டு. இந்த சிங்க் வந்து பூஜை ரூமுக்கு சாமிக்கு மட்டும். நம்ம வந்தோம்னா அவங்க வேலையை எல்லாத்தையுமே இங்கே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. சாமி ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா இதே சேம் இதே டிசைன் தான் எல்லா ரூமுக்குமே. நிறைய இடத்துல கேட்டோம், 4 கதவு இந்த கலர்ல இருக்கு, 4 கதவு இந்த என்னடா எல்லாம் உதர்ந்து உலர்ந்து 4 கதவு இந்த கலரு வேற வேற கலர்ல இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இது வந்து அந்த அண்ணாட்ட சொல்லி ஆர்டர் போட்டு ஒரே கலர்ல கேட்டோம். என்னென்ன போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே சொல்றாங்க கதவு பார்த்துட்டு இந்த டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம என்னைக்கு எதை வேண்டாம்னு ஒதுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வாங்கல. அது மாதிரி இந்த தாப்பாலு இந்த கலர் வேண்டவே வேண்டாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மணி நேரமா ஸ்டீல் கலர்ல தான் வேணும், எஸ்எஸ் ஸ்டீல்ல தான் வேணும்னு தேடணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிக் ஃபினிஷ்ல தான் கிடைச்சது. ஆனா இதுதான் இந்த கதவுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இப்படியே இது வந்து உள்ள வந்துட்டோம்னா இந்த ரூம் வந்து தியேட்டருக்காக நம்ம பிளான் பண்ணது, ப்ரொஜெக்டர் வைக்கிறதுக்காக. அந்த சைடும் அதே டோர் தான், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி டோர் தான். இது பாத்தீங்கன்னா ரீடிங் ரூம். இந்த ரூம் கொஞ்சம் இருட்டா இருக்குல்ல, பெரிய ஜன்னல் கிடையாது, தியேட்டருக்காக ஜன்னல் வைக்கல, படம் பார்க்க இருட்டா இருந்தா நல்லா இருக்கும். இந்த ரூமுக்கும்
பாத்தீங்கன்னா இதேதான் ஜன்னல். சரி அஜோ என்னை மன்னிச்சுக்கங்க பாக்குறவங்க உலர்ந்து ஏன்னு தெரியல. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா டோர். இதுதான் இன்னும் நல்ல வெளிச்சமா இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா கதவு சைஸுக்கு ஜன்னல், கதவை விட பெருசு அது அகலம். அதனால நம்மளுக்கு இந்த ரூம் ஜன்னல் நல்லா இருக்குது. இது மாதிரி எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொன்றும் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன கடவுளே, எனக்கு யூஎஸ்ஏலேருந்து அம்மா கால் பண்ணுவாங்களா, அம்மா சொன்னாங்க கடைசியில் சாதிச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது பட்ட எல்லாமே வந்துச்சு. அவங்க சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லும்போது யாரெல்லாம் நம்மளால முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து அவங்ககிட்ட பேசாமல் நம்ம கொடுத்த ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். யாராவது உங்களை இறக்காரமாவோ இல்லை ஏழனமோ பேசுனாங்க அப்படின்னா கண்டுக்காதீங்க. ஆனால் அவங்க முன்னாடி வளர்றதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருங்க. வாழ்ந்து காட்டிட்டாலே போதும், அதுதான் அவங்களுக்கு கொடுக்குறது. அது கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களை கூட விட்டுறாங்க. ஆனால் அவங்களையே நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வர்றாங்க. ஆனால் அவங்கள கூட விட்டுறாங்க. ஆனால் இந்த லவ் மேரேஜ் பண்ணவங்களை ஆரம்பத்திலே கட்டையை போட்டுறாங்க. நீ எல்லாம் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிருக்க இடத்த உருப்பட போற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு அன்னைக்கே நினச்சப்பா நீ நல்லா வந்துருவேன்னு அப்படி சொல்றாங்க. ஸோ அதனால அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ கஷ்டப்பட்டு முன்னேறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.